சகுந்தலை துஷ்யந்தன் காதல் கதை. சந்திர வம்சத்து அரசனான துஷ்யந்தன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றான். அப்போது கண்வ முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தான். அங்கே விஸ்வாமித்திரர் மற்றும் மேனகையின் மகளான சகுந்தலையை கண்டான். சகுந்தலை கண்வ முனிவரால் வளர்க்கப்பட்டு வந்தாள். துஷ்யந்த மன்னனும் சகுந்தலையும் ஒருவரை ஒருவர் விரும்பி காந்தர்வ மனம், பெற்றோர் இன்றி இருவர் மட்டும் செய்து கொள்ளும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருவரின் வாழ்வும் சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பணிக்காக துஷ்யந்தன் தனது நாட்டிற்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பிரிய மனமில்லாமல் பிரியும் அவன் சகுந்தலையிடம் தனது பெயரிடப்பட்ட அரசாங்க முத்திரை மோதிரத்தை அடையாளமாக தந்துவிட்டு சென்றான். விரைவில் அவளை அழைத்து செல்வதாகவும் வாக்களித்தான். ஒரு நாள் துஷ்யந்தனின் நினைவிலேயே மூழ்கியிருந்த சகுந்தலை ஆசிரமத்திற்கு வந்த துர்வாச முனிவரை கவனிக்க தவறுகிறாள். இதனால் கோபமடைந்த முனிவர், நீ யாரை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவனே உன்னை மறந்து போவான் என்று சாபமிடுகிறார். பின்னர் சகுந்தலையின் தோழிகள் வேண்டிக் கொண்டதால் அவன் கொடுத்த அடையாள பொருளை காட்டினால் நினைவு திரும்பும் என்று சாப விமோசனம் அளிக்கிறார். கர்ப்பிணியாக இருக்கும் சகுந்தலை துஷ்யந்தனை தேடி அவனது அரண்மனைக்கு கிளம்புகிறாள். வழியில் ஒரு குளத்தில் நீராடும்போது எதிர்பாராத விதமாக துஷ்யந்தன் கொடுத்த மோதிரம் நழுவி நீரில் விழுந்து விடுகிறது. அதை ஒரு மீன் விழுங்கி விடுகிறது. அரண்மனையை அடைந்த சகுந்தலையை சாபத்தின் விளைவாக துஷ்யந்தன் அடையாளம் காண மறுக்குகிறான். சகுந்தலையிடம் அடையாளம் காட்ட மோதிரமும் இல்லை. மிகுந்த மனவேதனையுடன் வெளியேறும் சகுந்தலை காட்டில் ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி பரதன் என்ற மகனை பெற்றெடுக்கிறாள். சில காலம் கழித்து ஒரு மீனவன் அந்த மீனை பிடித்து அதன் வயிற்றில் இருந்த அரச முத்திரை மோதிரத்தை கண்டெடுத்து துஷ்யந்த அரசனிடம் ஒப்படைக்கிறான். மோதிரத்தை பார்த்த மாத்திரத்தில் சாபம் நீங்கி துஷ்யந்தனுக்கு சகுந்தலையின் நினைவுகள் வருகின்றன. தான் செய்த தவறை உணர்ந்து வருந்துகிறான். பின்னர் ஒரு போருக்கு சென்று திரும்பும் வழியில் சிங்கக்குட்டிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் ஒரு சிறுவனை, அதாவது பரதன், காண்கிறான். அந்த சிறுவன் மூலம் சகுந்தலையை மீண்டும் சந்தித்து மன்னிப்பு கேட்டு அவளையும் தன் மகனையும் நாட்டிற்கு அழைத்து வருகிறான். சகுந்தலை மற்றும் துஷ்யந்தனின் மகனாக இந்த பரதன் பெயரிலேயே நம் நாடு பாரதம் என்று அழைக்கப்படுவதாக கருதப்படுகிறது.